இந்து மத விழாக்களில் எதிலாவது பங்கெடுத்திருக்கிறீர்களா? ஏன் இந்த பாராபட்சம்? அப்பொழுது இரண்டாம் தர மக்களாக உங்கள் மனதில் நீங்கள் அவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, இனிமேல் அப்படிப்பட்ட பாராபட்சம் பார்க்க முடியாது. எங்களின் எழுச்சி நிச்சயமாக தமிழகத்தின் எழுச்சியாக இருக்கும் என்பதை பதிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் செல்கிறோம். ஏனென்றால் அது நடத்துவது இந்து முன்னணி. ஆனால் நாங்கள் உடன் செல்வது இந்த உணர்வு மேலோங்க வேண்டும், இந்த உணர்வை இடறுபவர்கள் தோல்வியுற வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. ரஜினிகாந்த் மாநாட்டில் கலந்து பாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது நேற்று அவருடைய பிஆர் குறிப்பிட்ட ட்வீட்டில் ரஜினி அவரோட கலந்துக்கல, ஒரு தவறான தகவல் அப்படின்னு ஒரு பதிவு. இல்ல, யூகங்கள் அப்படி எல்லாம் வரல. நாமளே ஒரு யூகத்தை ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வரல அப்படின்னு சொல்றது அவர் பக்தரா இல்லையா, ஆன்மீகவாதியா இல்லையா? அதுதானே. சகோதரர் ரஜினி ஒரு ஆன்மீகவாதி. அதுல கலந்துகிட்டாலும் கலந்துக்கலனாலும் அவர் ஆன்மீகவாதி தான். ஆன்மீகவாதிகள் எல்லாம் கட்டாயம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ஆக கலந்து கொள்ளாதவர்கள்லாம் ஆன்மீகவாதிகள் இல்லை என்பதும் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநாட்டிற்கு ரகசியமா வருவாங்க. ஆனா அதே நேரத்துல அவர்கள் ஆன்மீகத்தை நான் கேட்கிறேன், அண்ணன் துரைமுருகன் முருக பக்தரா இல்லையா? முருக பக்தர் தானே. அப்ப வெளிப்படையா முருக பக்தர் மாநாடு தானே நடக்குது. ஆக ஒளிஞ்சி 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 உங்க பக்தியை காண்பிக்காதீர்கள். எழுச்சிகளும் பக்தியை நாங்கள் காமித்துக் கொள்கிறோம். நடிகர் விஜய் பிறந்த நாள் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு நல்ல பதிவு போட்டிருக்கிறேன். நேரம் கருதி அதை நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த பதிவை பாருங்க. நான் அவர் திரைப்படங்கள் ரொம்ப பார்க்கறதில்ல. அந்த திரைப்படங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறேன். அவர் நடித்த திரைப்பட தலைப்புகளை வைத்தே நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அந்த ட்வீட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு சகோதரியா அவரை வாழ்த்திருக்கேன். என்னென்றால் சொல்லணும்னா சொல்லிட்டு, நாணய தீர்ப்பில் ஆரம்பித்து அழகிய தமிழ் மகனாக வலம் வந்து திருப்பாச்சியில் தங்கை பாசத்தையும் சிவகாசியில் தாயின் அன்பையும் பிரதிபலித்து துப்பாக்கி ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து, இது ரொம்ப முக்கியம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எப்படி தீவிரவாதிகளை அழிக்கிறாரோ அதே மாதிரி துப்பாக்கிகளை ஏந்தி தீவிரவாதிகளை அழித்து தேசபக்தியை வெளிப்படுத்தி வாரிசு அரசியலை எதிர்த்ததால் தனக்கு வந்த இன்னல்களில் இருந்து சுறாவாக நீந்தி கில்லியாக வெற்றி கண்ட தமிழன் ஜனநாயகன் தம்பி விஜய் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய கீதை வழியில் தீய சக்திகளை எதிர்த்து